இந்த கதையில வர கிளி மாரி தான் நீங்களும் இருக்கீங்களான்னு, இந்த கதைய ஃபுல்லா கேட்டுட்டு சொல்லுங்க. சின்ன ஸ்டோரி, பெரிய இன்ஸ்பிரேஷனோட 26வது கதை. ஒரு வீட்டுல ஒரு கிளி ஒண்ணு இருக்குது. சின்ன வயசுல இருந்து அந்த வீட்ல ஒரு சின்ன கூண்டுல தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்குது. தினமும் வேளா வேளைக்கு சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், மழை கிடையாது, குளிர் இல்ல, ரொம்ப பாதுகாப்பா, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் அந்த கூண்ட வந்து சரியா அடைக்காம போயிருந்தாங்க. அந்த கூண்டு திறந்து இருக்குது. அந்த கூண்ட விட்டு வெளிய வந்த அந்த கிளி வானத்த பாக்குது. அப்போ நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருக்குது. மீண்டும் கூண்டுக்குள்ளேயே போயிருது. அந்த கிளிக்கு பறக்க தெரியாம இல்ல. ரொம்ப நாட்களா பாதுகாப்பான அந்த சூழ்நிலையிலே இருந்துகிட்டு, அங்க இருந்து வெளிய போறதுக்கு பயந்து போய் அந்த கூண்டுலயே தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்குது. இதே மாரி தான் நம்மள்ல பல பேர் நம்மளோட லைஃப்பையும் ஒரு சின்ன கூண்டுக்குள்ளேயே அடைச்சிருக்கோம். ஒரே ரூட்டீன், ஒரே விஷயங்களையே செஞ்சுக்கிட்டு, ஒரு கம்ஃபோர்ட்டான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது பார்க்கறதுக்கு பாதுகாப்பா இருந்தாலும், நம்மளோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போக விடாம தடுக்கும். எந்த பறவையா இருந்தாலும், சிறக விரிச்சு பறந்தா தான் உயர பறக்க முடியும். நம்மளும் நம்ம லைஃப்ல கம்ஃபோர்ட் ஜோன தாண்டி ரிஸ்க் எடுத்தா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதே மாரி நெறையா ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைஞ்சிருங்க.